ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சற்று முன் மத்திய அரசு 2000 ரூபாய் வங்கிக் கணக்கில் அடுத்த 23வது தவணை செலுத்துவது பற்றி முக்கிய தகவல். இதுவரையில் 22 தவணை வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றக்கூடிய பயனாளர்கள் அடுத்த தவணை 23வது தவணை எப்பொழுது செலுத்தப்படும் என்றும் எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர். ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் ஒரு முறை ஒவ்வொரு தவணை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு 23வது தவணை 2000 ரூபாய் வங்கிக் கணக்கில் எப்பொழுது செலுத்தப்படும், தொடர்ந்து பெறுவதற்கு என்ன வகையான பணிகளை செய்து முடிக்க வேண்டும் என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோசனா PM கிசான் திட்டத்தின் கீழ் அடுத்த தவணைக்கான விவசாயிகள் காத்திருக்க காலம் முடிவுக்கு வந்துள்ளது. அரசு விரைவில் 2000 ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பப் போகிறது. ஆனால் சில அவசியமான நடைமுறைகளை நீங்கள் சரியான நேரத்தில் முடிக்கவில்லை என்றால் உங்கள் தவணை தொகை கிடைக்காமல் போகலாம். PM கிசான் யோசனாவின் கடந்த கால போக்குகளின் அடிப்படையில் விவசாயிகள் ஜூன் மாதத்தின் 2வது வாரம் அல்லது 3வது வாரத்தில் தங்களது தவணை பணத்தை பெறலாம். இருப்பினும் அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமான தேதியை உறுதிப்படுத்தவில்லை. முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் 13ஆம் தேதி அன்று அஸ்ஸாமில் குவாஹாத்தியில் இருந்து இத்திட்டத்தில் 22வது தவணையை வெளியிட்டார். இதன் விளைவாக அடுத்த 4 மாத சூழலில் ஜூன் மாதத்துடன் முடிவடைகிறது. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கும் வகையில் மத்திய அரசு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவியை வழங்கி வருகிறது. இந்த தொகையானது இடைத்தரகர்கள் ஏதுமின்றி நேரடியாக பணப்பரிமாற்றம் DBT மூலம் ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் ஒரு முறை ரூபாய் 2000 வீதம் 3 சமதவணைகளாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படுகிறது. உங்கள் 2000 ரூபாய் தவணை தொகை தடையின்றி உங்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுவதை உறுதி செய்ய உங்கள் EKYC செயல்முறையை உடனடியாக முடிக்க வேண்டும். இதை முடிக்காவிட்டால் தவணை தொகை விடுவிக்கப்படாது. மேலும் உங்கள் வங்கிக் கணக்கு உங்கள் அரசு அடையாள அட்டையுடன், அதாவது ஆதார் அட்டை இணைக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளதா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். விவசாயிகள் தங்கள் வசதிக்கேற்ப இந்த 3 முறைகளில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி தங்கள் EKYC முறைகளை முடிக்கலாம். OTP அடைப்பிலான முறை. PM கிசான் இணையதளத்திற்கு சென்று தங்களின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு வரும் OTP எண்ணை பயன்படுத்துவதன் மூலம் இதை முடிக்கலாம். பயோமெட்ரிக் சரிபார்க்கும் முறை. தங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையங்களுக்கு சென்று தங்களுடைய கைவிரல் ரேகை வழங்குவதன் மூலம் முடிக்கலாம். முக அங்கீகார சரிபார்ப்பு முறை. PM கிசான் செயலி மூலம் தங்கள் முகத்தை ஸ்கேன் செய்வதன் மூலமும் இந்த அப்டேட்டை நீங்கள் எளிதாக முடிக்க முடியும். சரிபார்ப்பது எப்படி? PM கிசான் பட்டியலில் உங்கள் பெயரையும் பணம் செலுத்தும் நிலையையும் காண விரும்பினால் இந்த வழிமுறைகளை பின்பற்றலாம். அதற்கு முதலில் PM கிசான் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். pmkisan.gov.in என்ற அதிகாரப்பூர்வமான இணையதளத்திற்கு சென்று இணையதளத்தின் முகப்பு பக்கத்தில் உள்ள பயனாளி நிலை பெனிஃபிட்டரி ஸ்டேட்டஸ் என்ற விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது உங்கள் கணக்கு எண் அல்லது பதிவு செய்யப்பட்ட அடையாள எண்ணை உள்ளிட வேண்டும். அதன் பிறகு உங்கள் முழுமையான கட்டணம் மற்றும் தகுதி நிலையை அறிந்து கொள்ள தரவை பெற கெட் டேட்டா என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய அடுத்த தவணை தொகை 23வது தவணை பெறுவதற்காக தகுதி உடையவர்களா, அதேபோல் 22வது தவணை ஏன் கிடைக்கவில்லை, அந்த பணிகளை செய்து முடிப்பதன் மூலமாக 2 தவணைகளும் சேர்த்து கிடைக்குமா என்ற முழு விவரங்களையும் அதன் மூலமாக நீங்கள் சரிபார்த்து கொள்ள முடியும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.